மதுரை கோவை மெட்ரோ விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் மெட்ரோ ரயில் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததாக கூறி திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தலைமையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 19 மாதங்களாகியும் இதற்கான எந்தவொரு ஒப்புதலும் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது விளக்கம் கேட்டு நிராகரிப்பது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாதா? எங்கள் வளர்ச்சியை சரி செய்து தடுப்பதா? பீகார் என்றால் இனிக்குது, மதுரை என்றால் கசக்குதா? ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மதுரைக்கு மெட்ரோ வரக்கூடாது. ஆக்ராவிலே 14 லட்சம் மக்கள் தான், பாட்னாவிலே 20 லட்சக்கும் குறைவுதான். இதுபோன்று வடக்கே உள்ள பல நகரங்களில் 20 லட்சம் மக்களுக்கும் குறைவான இடத்திலே எல்லாம் மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக்ரா என்பது சுற்றுலா தலம், எனவேதான் அங்கே மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட அங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி பொருத்தமான வாதமாக இருக்க முடியும்? கோவை என்பது தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலேயே அதிகமான தொழில் நிறைந்த நகரம் கோவை மாநகரம். அந்த கோவை மாநகரத்திற்கு உலக அளவிலே இருந்து, உலக நாடுகளிலே இருந்து தினம் தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் இவர்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த மாநகரத்தில் இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட அந்த மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அத்தியாவசியம் என்பதை சாதாரண மனிதனுக்கு கூட விளங்கும். எனவே அதை வேண்டும் என்றே பொய்யான காரணங்களை சொல்லி மறுக்கிறார்கள்.